குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோய்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது? அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு? தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னிக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குனர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர். அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டிலை வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பெயர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்லை, தற்கால தமிழ் சினிமாவில் நான் அதில் ரொம்ப சீனியர். அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கும் சொன்னேன். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டார். அவள் அப்படித்தானே வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டார். அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அதை யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து
உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை. மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளைய கடவுளா பார்க்குறீங்க? பொம்பளைய மனுஷியா பாருங்கடா. எதுக்கு வந்து கடவுளா பார்க்குறீங்க? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக இரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஷ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும், நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம். இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுகிறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம். அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆகிரும். அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியாக தான் இன்னும் என் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க. ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகைன்னு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்த பிறகும், அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரிச்சார் படம்லாம் எடுத்து முடித்த பிறகு. ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை. இப்போ தான் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு தொனியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்கிறோம். ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா? அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான். இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும், இந்த வயசில் இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசில் இது போகணும், இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது. பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு
பற்றி எப்படி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளிவரம் கிடைச்சது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோயாளிகள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளிவரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சது தான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை. இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன். இல்லை அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லேயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலா நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்தொகுப்பில் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸோடு இருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி.